தளபதி விஜய் இவர் நடிப்பில் கடைசியாக சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. கடந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஒரு ஹிட் படம், 200 கோடிக்கு மேலே வசூல்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் அட்லி இயக்கத்தில் விஜய் 63 அதாவது பெயரிடப்படாத இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமிட்டாக இருக்காரு. இதில் வந்து ஒரு கால்பந்தாட்ட வீரராக நடிக்க போகிறாரு. இதுக்கான எக்ஸசைஸ் நிறைய விஷயங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா விஜயோட பையன் சஞ்சய் நடிச்சிருக்கிற ஒரு படம் வந்து புத்தா நடிக்க ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. என்னப்பா அது உண்மையா இல்லையா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா விஜயோட மகன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் ஜங்ஷன். விஜயோட மகன் சஞ்சய்க்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கிறதுல ஆர்வம் இருந்திருக்கு. குழந்தை நட்சத்திரமாக 1-2 படத்தில் தலை காமிச்சிருக்காரு. குறிப்பா விஜய் ஹீரோவா நடிச்ச வேட்டைக்காரன் திரைப்படத்துல ஒரு பாட்டுக்கு வருவார். என்னதான் சஞ்சய்க்கு வந்து நடிப்புல ஆர்வம் இருந்தாலும் அப்பா விஜயும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஒழுங்கா போய் டிகிரி படிப்பை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் போய் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தமாக தான் படிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அவர் நடிச்சு முடிச்ச ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தினத்தன்னைக்கு வெளியிட்டிருக்காங்கப்பா. அந்த குறும்படம் பார்த்தீங்கன்னா வைரலாக எல்லா இடத்துலையும் ஷேர் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்கும் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே சஞ்சய் வந்து சினிமாவில் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த வருஷம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. 2020 அவர் வந்து கட்டாயமாக சினிமாவுக்கு வந்துடுவார்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.